நீங்க ஒருத்தர உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்க. ஆனா அவங்களுக்கு உங்க மேல இருக்கிறது உண்மையான காதல் தானான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பார்த்த உடனே வர்றது காதலே கிடையாது. அது வெறும் ஈர்ப்பு மட்டும்தான். அப்போ உண்மையான காதல்னா என்ன? நீங்க உண்மையான காதல்ல தான் இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்க இத முழுசா கேளுங்க. காதல் என்பது மாயையா அல்லது உண்மையா? மனித வாழ்வில் நாம் கடந்து செல்லும் மிக அழகான, ஆனால் அதே சமயம் மிகவும் குழப்பமான ஒரு உணர்வு என்றால் அது காதல்தான். உண்மையான காதல் என்றால் என்ன? நான் நேசிக்கும் நபர் எனக்கானவர்தானா? என் மீது காட்டப்படும் அன்பு உண்மையானதா? இந்த கேள்விகள் ஒருமுறையாவது நம் அனைவரின் மனதிலும் எழுந்திருக்கும். சினிமாக்களும் நாவல்களும் நமக்கு காதலை ஒரு மாய உலகமாக, எந்த குறையும் இல்லாத ஒரு பூலோக ஸ்வர்க்கமாக காட்டியுள்ளன. ஆனால் நிஜ வாழ்க்கை அப்படியானதல்ல. உண்மையான காதலை உணர்வது என்பது வானத்தில் பறப்பது போன்ற ஒரு உணர்வல்ல. அது தரையில் இரு கால்களையும் உறுதியாக ஊன்றி எந்த புயல் வந்தாலும் சாயாமல் நிற்பதற்கான பலத்தை கொடுக்கும் ஒரு வேர். இன்று உண்மையான காதலை எப்படி அடையாளம் காண்பது, அதை எப்படி உணர்வது என்பது குறித்து ஆழமாக பார்க்கப் போகிறோம். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, உங்கள் மனதின் ஆழத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் தெளிவை எழுப்பும் ஒரு பயணம். முதல் ஈர்ப்பும் உண்மையான காதலும் வேறுபாட்டை உணருங்கள். நாம் பல நேரங்களில் ஈர்ப்பை காதல் என்று தவறாக புரிந்து கொள்கிறோம். ஒருவரை பார்த்தவுடன் ஏற்படும் படபடப்பு, அவர்களை பற்றியே எப்போதும் சிந்திப்பது, அவர்களின் குறைகள் எதுவும் கண்ணுக்கு தெரியாமல் அவர்கள் ஒரு முழுமையான மனிதராக தெரிவது, இவை அனைத்தும் காதலின் ஆரம்ப கட்டங்கள் மட்டுமே. இது உண்மையான காதல் அல்ல. இது ஒரு ஹார்மோன் மாற்றம், ஒரு தற்காலிக உணர்வு. உண்மையான காதல் என்பது அந்த ஆரம்பகட்ட மயக்கம் தெளிந்த பிறகு ஆரம்பிக்கிறது. ஒரு கட்டத்தில் நீங்கள் நேசிக்கும் நபரின் குறைகள், அவர்களின் கோபம், அவர்களின் பலவீனங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரியவரும். இவர்கள் நான் நினைத்தது போல சரியானவர்கள் அல்ல, இவர்களிடமும் சில குறைகள் உள்ளன என்ற உண்மை புரியும்போது அந்த இடத்திலிருந்து நீங்கள் பின்வாங்காமல், ஆமாம், இவர்கள் குறையுடையவர்கள்தான், ஆனால் அந்த குறைகளுடனும் இவர்களை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் என்று உங்கள் மனம் எப்போது சொல்கிறதோ அங்குதான் உண்மையான காதல் பிறக்கிறது. ஈர்ப்பு என்பது முகமுடியை நேசிப்பது. காதல் என்பது அந்த முகமுடி கழன்ற பிறகும் அந்த முகத்தை நேசிப்பது. உண்மையான காதலை உணர்த்தும் ஆழ்ந்த அடையாளங்கள். உண்மையான காதலை அளக்க எந்த இயந்திரமும் இல்லை. ஆனால் சில உணர்வுகளும் செயல்களும் அது உண்மையான காதல்தானா என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக உணர்த்திவிடும். நிபந்தனையற்ற ஏற்றுக்கொள்ளுதல். உண்மையான காதல் உங்களை நீங்களாகவே இருக்க அனுமதிக்கும். நீ இப்படி மாற வேண்டும், உன் பழக்கங்களை மாற்றிக்கொள், என் விருப்பப்படிதான் நீ நடக்க வேண்டும் என்று நிபந்தனைகளை விதிப்பது காதல் அல்ல, அது ஒரு வியாபாரம். உண்மையான காதல் உங்களின் கடந்த கால தவறுகளை வைத்து உங்களை எடை போடாது. உங்கள் நிறைகளுடன் உங்கள் குறைகளையும் சேர்த்து ஆரத்தழுவிக்கொள்ளும். அவர்கள் முன்னால் நீங்கள் எந்த முகமுடியும் அணிய தேவையில்லை. நீங்கள் நீங்களாகவே முழுமையான சுதந்திரத்துடன் உணர முடிந்தால் அங்கு உண்மையான காதல் இருக்கிறது என்று அர்த்தம். உங்கள் வளர்ச்சிக்கான உந்து சக்தி. காதல் உங்களை முடக்கி போடக்கூடாது, அது உங்களுக்கு சிறகுகளை தர வேண்டும். உண்மையான காதல் உங்கள் கனவுகளை தன் கனவாக நினைக்கும். நீங்கள் சோர்வடைந்து விழும்போது உங்களை தூக்கி நிறுத்தி, உன்னால் முடியும், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லும் ஒரு குரல்தான் உண்மையான காதல். உங்கள் வெற்றி அவர்களுக்கு பொறாமையை தராது, மாறாக பெருமையை தரும். உங்களை ஒரு சிறந்த மனிதராக, முந்தைய நாளை விட இன்று ஒரு படி மேலானவராக மாற்றும் சக்தி உண்மையான காதலுக்கு உண்டு. மரியாதையும் சமத்துவமும். மரியாதை இல்லாத இடத்தில் காதல் ஒருபோதும் நிலைக்காது. உண்மையான காதலில் இருவருக்கும் சம உரிமை உண்டு. உங்கள் கருத்துக்களுக்கு அங்கு மதிப்பு இருக்கும். உங்கள் முடிவுகளை அவர்கள் மதிப்பார்கள். வாக்குவாதங்கள் வரும்போது கூட உங்களை காயப்படுத்தும் வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் உங்கள் மனதை விட அவர்களின் ஈகோ அங்கு பெரிதாதே இருக்காது. நான் பெரியவன், நீ சிறியவள் என்ற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இரு சக்கரங்கள் போல வாழ்க்கை பயணத்தை நகர்த்துவதுதான் உண்மையான காதல். மௌனத்திலும் நிம்மதி. நீங்கள் ஒருவருடன் இருக்கும்போது தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சில நேரங்களில் எந்த வார்த்தைகளும் இல்லாமல் இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தாலும் அந்த அமைதி உங்களுக்குள் எந்த சங்கடத்தையும் ஏற்படுத்தாமல் ஒரு ஆழ்ந்த நிம்மதியை தந்தால் அதுதான் உண்மையான காதல். உங்கள் மௌனத்தின் மொழியை புரிந்து கொள்ளும் நபரே உங்களுக்கானவர். சுதந்திரம், காதலின் உயிர் மூச்சு. பலர் காதலை ஒரு கூண்டு என்று நினைக்கிறார்கள்.
என்னிடம் மட்டுமே பேச வேண்டும், என்னை கேட்காமல் எங்கும் செல்லக்கூடாது என்ற உரிமை கொண்டாடுவது காதலின் வெளிப்பாடல்ல. அது பாதுகாப்பற்ற தன்மையின் வெளிப்பாடு. உண்மையான காதல் ஒருபோதும் உங்களை சிறைப்பிடிக்காது. அது உங்களுக்கு வானத்தை திறந்து காட்டும். உண்மையான காதல் என்பது 2 தனித்தனி மரங்கள் ஒன்றாக வளர்வது போல. அவற்றின் வேர்கள் ஆழமாக பின்னி பிணைந்திருக்கும். ஆனால் இரு மரங்களும் தனக்கான சூரிய ஒளியையும் காற்றையும் சுவாசித்து தனித்தனியாகத்தான் வளரும். ஒன்றை ஒன்று நிழலால் மூடி அழிக்காது. உங்கள் துணைக்கு அவர்களின் தனிப்பட்ட நேரம், நண்பர்கள் மற்றும் விருப்பங்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுப்பதுதான் உண்மையான காதலின் உச்சகட்டம். எங்கு சென்றாலும் நாள் முடிவில் என்னிடம்தான் வருவார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே உண்மையான காதல். கடினமான காலங்களில் காதலின் முகம். ஒரு கப்பலின் வலிமை அமைதியான கடலில் தெரிவதில்லை. அது புயலை எப்படி எதிர்கொள்கிறது என்பதில்தான் அதன் வலிமை இருக்கிறது. அதேபோலத்தான் காதலும். எல்லாம் நன்றாக இருக்கும்போது சிரிப்பதும் கொண்டாடுவதும் எளிது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும்போது, பொருளாதார நெருக்கடி வரும்போது, அல்லது இருவரில் ஒருவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகும்போது அந்த உறவு எப்படி செயல்படுகிறது என்பதை கவனியுங்கள். உண்மையான காதல் அந்த துயரமான நேரங்களில் உங்களை விட்டு விலகாது. அது உங்கள் கைகளை இன்னும் இறுக்கமாக பற்றிக்கொள்ளும். இது நம் பிரச்சனை, நாம் சேர்ந்து இதை எதிர்கொள்வோம் என்று அரணாக நிற்கும். துன்பங்கள் வரும்போது ஒருவரையொருவர் குறை கூறாமல் பரஸ்பரம் பலமாக மாறுவதுதான் உண்மையான காதலின் அடையாளம். காயங்களை ஆற்றும் மருந்தாக இருப்பதும் இருளில் வெளிச்சமாக இருப்பதும் தான் உண்மையான காதல். 5. தன்னம்பிக்கையும் சுயக்காதலும் இல்லாமல் காதல் இல்லை. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். உங்களை நீங்கள் முழுமையாக நேசிக்காமல் வேறு ஒருவரை உங்களால் உண்மையாக நேசிக்க முடியாது. நான் அழகற்றவன், எனக்கு திறமை இல்லை, என்னை யாருக்கும் பிடிக்காது என்று உங்களுக்குள் தாழ்வு மனப்பான்மை இருந்தால் நீங்கள் காதலை தேட மாட்டீர்கள். மாறாக உங்களை யாராவது அங்கீகரிக்க மாட்டார்களா என்று ஒரு ஒப்புதலைத்தான் தேடுவீர்கள். உங்களை நேசியுங்கள். உங்கள் உடலை, உங்கள் நிறத்தை, உங்கள் குணத்தை முதலில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு முழுமையான மனிதர் என்பதை உணருங்கள். உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. மற்றொரு நபர் உங்கள் வாழ்க்கையில் வருவது அந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கத்தானே தவிர அவர்கள்தான் உங்கள் மகிழ்ச்சிக்கான ஒரே காரணம் என்று நினைப்பது தவறு. சுயகாதல் உள்ள ஒருவரால் மட்டுமே எந்தவித எதிர்பார்ப்புகளும் பொறாமையும் இல்லாத ஒரு உண்மையான காதலை மற்றவருக்கு கொடுக்க முடியும். 6. எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும். உண்மையான காதலில் எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாதா? கண்டிப்பாக இருக்கும். நாம் மனிதர்கள். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நாம் இல்லை. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் யதார்த்தமானதாக இருக்க வேண்டும். என் துணை எந்த தவறும் செய்யக்கூடாது, எப்போதும் என்னை சுற்றியே இருக்க வேண்டும், என் மனதை படித்து நான் கேட்பதற்கு முன்பே அனைத்தையும் செய்ய வேண்டும் என்பது போன்ற மாயமான எதிர்பார்ப்புகள் உறவை அழித்துவிடும். உண்மையான காதல் ஏமாற்றங்களை மன்னிக்க பழகும். உங்கள் துணை ஒரு தவறு செய்தால் அவர்களை எதிரியாக பார்க்காமல் அவர்களும் மனிதர்கள்தான் என்பதை புரிந்து கொண்டு மன்னிக்கும் குணம் காதலில் அவசியம். அதேபோல உங்கள் தேவைகளை வெளிப்படையாக பேசுங்கள். வாய் திறந்து கேட்காமல் அவர்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது முட்டாள்தனம். உண்மையான காதல் வெளிப்படையான தகவல் பரிமாற்றத்தின் மீது கட்டப்படுகிறது. நம்மில் பலர் உண்மையான காதலை கண்டுபிடித்துவிட்டால் வாழ்க்கை முழுவதும் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நினைக்கிறோம். இது முற்றிலும் தவறு. காதல் என்பது ஒரு தானியங்கி இயந்திரம் அல்ல. அது ஒரு தோட்டம் போன்றது. அந்த தோட்டத்தை நாம் தினமும் பராமரிக்க வேண்டும். தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டும், களைகளை பிடுங்க வேண்டும். உண்மையான காதலை உணர்வது என்பது ஒருமுறை நடக்கும் நிகழ்வல்ல. அது ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் ஒரு தேர்வு, சாய்ஸ். கோபமாக இருக்கும்போதும் உங்கள் துணையை மதிப்பது ஒரு தேர்வு. அவர்கள் சோர்வாக இருக்கும்போது அவர்கள் வேலையை பகிர்ந்து கொள்வது ஒரு தேர்வு. சண்டைக்கு பிறகு ஈகோவை விட்டு கொடுத்து முதலில் பேசச் செல்வது ஒரு தேர்வு. இந்த சிறு சிறு தேர்வுகள்தான் காலப்போக்கில் உண்மையான காதலாக உருவெடுக்கிறது. காதலின் மெய்யான உணர்வு. இறுதியாக உண்மையான காதல் என்பது ஒருவரிடம் ஐ லவ் யூ என்று சொல்வதில் மட்டுமல்ல,
அது செயல்களில் இருக்கிறது. நீங்கள் சோர்ந்து போய் வீடு திரும்பும்போது உங்களுக்காக காத்திருக்கும் ஒரு புன்னகையில் இருக்கிறது. உங்கள் உடல்நிலை சரியில்லாத போது உங்கள் நெற்றியில் வைக்கப்படும் ஒரு கையில் இருக்கிறது. உங்கள் தோல்விகளின் போது உங்கள் முதுகில் தட்டி கொடுக்கும் ஒரு வார்த்தையில் இருக்கிறது. உண்மையான காதலை தேடி வெளியே அலையாதீர்கள். அது ஒரு பொருள் அல்ல. அது உங்களை சுற்றி உங்கள் செயல்களில் உங்கள் புரிதலில் உருவாக வேண்டிய ஒரு உணர்வு. நீங்கள் உண்மையான காதலை பெற வேண்டும் என்று விரும்பினால் முதலில் நீங்கள் உண்மையான காதலை கொடுக்க பழக வேண்டும். எதிர்பார்ப்புகளை குறையுங்கள், மன்னிப்பை பெருக்குங்கள், புரிதலை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்கான நபர் உங்களை தேடி வருவார், அல்லது ஏற்கனவே உங்கள் அருகில் கூட இருக்கலாம். கண்களால் தேடாதீர்கள், மனதால் உணருங்கள். உண்மையான காதல் உங்களை ஒருபோதும் பலவீனப்படுத்தாது. அது உங்களை இந்த உலகின் மிக வலிமையான மனிதராக மாற்றும். அந்த வலிமையை நீங்கள் உணரும் நாள் நீங்கள் உண்மையான காதலை கண்டறிந்த நாள். வாழ்க்கை அழகானது. அதைவிட அழகானது உண்மையான காதல். அந்த உண்மையான காதலை உணர்ந்து நேசித்து பழகுங்கள். உங்கள் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள்.